வெல்கம் டு பென்டிவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிசன் தான் பார்த்துருக்கோம். அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி திருக்குறள் கொஸ்டின்ஸ் பற்றி பார்ப்போம். திருக்குறள் வந்து பொது தமிழ்லேயும் இருக்குது, இந்த யூனிட் 6லேயும் இருக்குது. இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதாவது இந்த பொது தமிழில் 100 கொஸ்டினில் வந்த திருக்குறளும் யூனிட் 6ல் வந்து 100 வந்த திருக்குறளும் சேர்த்து இதே தான் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 and 2A எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே பிரதிபலிக்கும். ஷூராக ஒரு 8 கொஸ்டின்ஸ் வருங்க. சரி, இதை என்ன பண்ணோன்னா, நீங்கள் இதுக்காக தனியாக ப்ரிப்பேர்லாம் பண்ண தேவையில்லை. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பாருங்கள். இது வந்து நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். 350 கொஸ்டின் இருக்குது. இதை மட்டும் நல்லா பாருங்கள். அடுத்தது இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ், போத் ஓல்டு அண்ட் நியூ புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணிட்டோம். இது வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பாருங்கள். மோர் தென் இனஃப். சரிங்களா? இது 2 மினிமம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதற்கு பாருங்கள். கோத்ரூ பண்ணுங்கள். இதுவே திருக்குறளுக்கு மோர் தென் இனஃப். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே நம்ம டாபிக் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம். அடுத்தது மென்டல் எபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 7 அழகாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸையும் பிரிச்சிருக்கோம். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுவும் டாபிக் வைஸ். இதுதான் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸோட ஸ்ப்ளிட்டப். சரிங்களா? அது கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். We will meet in next class. Thank you.